ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்த பகுதியினுடைய தொடர்ச்சி. இன்றைய பகுதியில் எப்படி பேய்களெல்லாம் அங்கே எழுவதற்கான காரணம் இருக்கின்றது என்பதை இந்த பகுதியின் மூலம் ஐயா தெரியப்படுத்துகின்றார்கள். விருத்தம் நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணம் எல்லாமாச்சி கலியுகம் அழிந்து போச்சி பூரண வேத நூலும் பிராணமுன்னாகமங்கள் சாரமும் கெட்டு போச்சி சதாசிவம் வைகுண்டமாச்சி. அதாவது ஐயா எப்போது ஆதிநாராயணர் இந்த கலியை எழிப்பதற்காக எல்லா தெய்வ சக்திகளையும் தன்னுள்ளே அடக்கி அனைத்து தெய்வ சக்திகளும் இங்கே உருவாவதற்கு முன்பாக எப்படி பரபிரம்மமாக ஐயா இருந்தார்களோ அந்த பரபிரம்ம நிலையில் வைகுண்ட அவதாரம் நிகழ்கின்றது. அவ்வாறு அந்த ஆதி நாராயணரே வைகுண்டமாக அவதாரம் எடுத்து வருகின்ற போது இந்த கலியுகம் அழிந்து போய்விடுகின்றது. அது மட்டுமல்ல, அந்த இறை சக்திகள் பரபிரம்ம நிலையிலிருந்து ஒவ்வொரு இயக்கத்தின் காரணமாக இந்த பிரபஞ்ச சுழற்சியின் காரணமாக பல தெய்வ சக்திகள் பல நாமங்களில் வழிபடப்பட்டு வந்தது. அந்த இறை அவதாரங்களையும் அந்த இறை நாமங்களையும் சொல்லுகின்ற பொருட்டு பல அங்கே புராண நூல்கள் உருவாக்கப்பட்டது. வேதங்கள் என்றும் புராணங்கள் என்றும் உபநிடதங்கள் என்றும் இதிகாசங்கள் என்றும் இறைவனை அடைவதற்கு வழிகாட்டுகின்ற நூல்கள் பல பல மக்கள் அறியும்படியாக மக்கள் நல்ல நெறியோடு வாழ வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. அத்தனையினுடைய சாரமும் வைகுண்ட அவதாரத்திற்கு பிற்பாடு கெட்டு போய்விடுகின்றது. காரணம், அவை ஒவ்வொரு அவதாரத்தின் போது அந்த அவதாரத்தின் நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது இந்த கலியுகத்தில் இந்த இறை நிலையை தாண்டிய நிலையில் வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்திருக்கின்றது. அப்படி நிகழ்ந்திருக்கின்ற இந்த வைகுண்ட அவதாரத்தின் படி நாம் வாழ வேண்டுமென்றால் முந்தைய ஆகமத்தினுடைய சாராம்சங்கள் கெட்டு போய்விடுகின்றது. அவற்றை பின்பற்றி நாம் வைகுண்டத்தை அடைய முடியுமா என்றால் அங்கே அது ஒரு கேள்விக்குறியாக வந்து விடுகின்றது. காரணம், அதனுடைய சாரம் கெட்டு போய்விட்டது. அதை பின்பற்றுகின்ற போது அதனுடைய பலனை நாம் சரியாக அனுபவிக்க முடியாத நிலையை இங்கே வந்து சேருகின்றது. ஒரு உதாரணமாக இப்போது ஒரு புற வழிபாட்டு முறையை நாம் சொல்லலாம். இறைவனுடைய திருவுருவத்தை முந்தைய அவதாரங்களின்படி ராமனாக, கந்தனாக, கண்ணனாக பல நிலைகளில் மக்கள் பல பெண் தெய்வ சக்திகளாக வைத்து வழிபட்டு வருகின்றார்கள். ஆனால் அந்த வழிபாடு இந்த கலியுகத்தில் தேவையில்லாத ஒன்று. காரணம், இதற்கு முந்தைய யுகங்களில் அசுரர்கள் ஒரு உருவத்தோடு இருந்தார்கள். அவர்களை அழிப்பதற்காக ஒரு இறைவனை நாம் இந்த உருவத்தோடு வைத்து வழிபட வேண்டும் என்று மக்கள் மனதிலே அங்கே ஒரு திரு உருவத்தை ஏற்றுவதற்காக ஒரு சிலையை செய்து வழிபட்டார்கள். ஆனால் இப்போது கலியுகம். இந்த கலியுகத்தில் அசுரத்தன்மையானது மக்களுடைய உள்ளத்திலே தீமையாக, தீய எண்ணமாக, பொய்யாக, புரட்டாக, வஞ்சகமாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. இவற்றை அழிப்பதற்கு நாம் புற வழிபாட்டு முறையை செய்தால் அது சாத்தியமாகாது. அந்த புற வழிபாட்டு முறை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மந்திரங்களையோ தந்திரங்களையோ பின்பற்றுவதால் எந்த பலனும் கிடையாது. உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த இறை நாமத்தை இடைவிடாது நாம் சொல்வதால் மட்டும்தான் உள்ளத்தில் இருக்கின்ற கரிமாய எண்ணங்களை அழிக்க முடியும். அதற்கு இந்த பூஜை முறைகள், புனஸ்காரங்கள், இப்படிப்பட்ட அதை சார்ந்து வரக்கூடிய அந்த இறை வழிபாட்டு முறைகள் அவசியமில்லை.
ஆகவே முந்தைய புராணங்கள் ஆகமங்கள் சொன்ன அந்த சாரம் கெட்டு போய்விட்டது. அதனால் எந்த பலனும் இப்போது நாம் அனுபவிக்க முடியாது. ஆகவே அவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு புத்தியாக இறைவனுடைய மந்திரத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டு இறைவனை தன் உள்ளில் காண வேண்டும். காரணம், இப்போது பரம்பொருள் அங்கே எல்லோருடைய உள்ளிலும் ஆன்மாவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். உடலுக்குள் குறியாய் ஒத்துமிக வாழுங்கள் என்று ஐயா சொல்லியிருக்கின்றார்கள். நம்முள் இருக்கின்ற இறைவனை காண வேண்டுமென்றால் நாம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமே அல்லாது புற வழிபாடுகளை செய்வதில் எந்தவித பலனும் இல்லை. அவையெல்லாம் வைகுண்ட அவதாரத்திற்கு பிற்பாடு கெட்டு போய்விட்டது. காரணம், வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்த உடனே ஐயா தேவர்களை அழைத்து நீங்கள் பூசை ஏற்கக்கூடாது, புனஸ்காரம் ஏற்கக்கூடாது, ஆடு விடாய் கோழி பன்றி அந்த பூசை முறைகளை நிறுத்தல் செய்ய வேண்டும், காவடி தூக்கக்கூடாது, காணிக்கை போடக்கூடாது என்று எல்லாவற்றையும் நிறுத்தல் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இவற்றை பின்பற்றுவதால் எந்த பலனும் இல்லை. எல்லாம் வைகுண்டருடைய அங்கே கைக்குள் ஆகிவிட்டது. அவர் நினைத்தால் மட்டும்தான் இந்த களி என்ற கலியை அழிக்க முடியும். ஆகவே சாரமும் கெட்டுப்போய் எல்லாம் வைகுண்டருக்குள் அங்கே சதாசிவம் வைகுண்டமாக ஆகிவிட்டது. வைகுண்டருக்குள் எல்லாம் அங்கே ஒடுங்கிவிட்டது. ஆகவே வைகுண்டம் சொன்ன அந்த நெறிப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் ஆன்ம விடுதலை பெற முடியும். வேறு எந்த வழிபாட்டின் மூலமும் அது சாத்தியம் இல்லை என்பதை இங்கே எம்பெருமான் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். ஐயா